சத்தம் போடாதீங்க, அமைதியா இருங்க. என்ன பிரச்சனை? ஐயா, எங்க குப்பத்தை சேர்ந்த 10-15 பொண்ணுங்க பீச் ஓரத்துல இருக்கிற ஹோட்டல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மந்திரி புள்ளையும் அவங்க ஃப்ரெண்டுங்களை சேர்ந்து எங்க பொண்ணுங்களை எல்லாம் கைய பிடிச்சு இழுத்து கலாட்டா பண்ணிருக்காங்க. என் பொண்ணுக்கு மண்டையில அடிபட்ட ஆஸ்பத்திரியில இருக்கிற ஐயா. உயிருக்கு ஆபத்துன்னு டாக்டருக்கு சொல்லிட்டாங்க. இதை கேட்டு குப்பத்து ஜனங்கள்லாம் கொதிச்சு போயிருக்கிறாங்க ஐயா. மத்த பிள்ளைங்க எல்லாம் வேலைக்கு போக பயந்துகிட்டு இருக்கிறாங்க ஐயா. நீங்க தான் இதுக்கு ஒரு வழி பண்ணணையா. நிச்சயமா நடவடிக்கை எடுக்கிறேன். இனிமே அந்த மந்திரி பையனால வேலைக்கு போறவங்க பொண்ணுங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம நான் பாத்துக்கிறேன். தைரியமா போங்க. என்ன விஷயம்? நல்லாங்குப்பத்திலிருந்து கிருஷ்ணன் பொண்ணு வேலைக்கு வந்திருந்தால, அவளை நீங்க கிண்டல் பண்ணது விசாரிக்கிறதுக்காக ஏசி வந்திருக்காரு. எங்கடா அந்த விநாயக? அவளை சும்மா விளையாட்டுக்கு கிண்டல் பண்ணா அவளே தடுமாறி போய் கீழே வந்து மண்டையை உடச்சிட்டா நாங்க என்ன பண்ணுவோம்? ஐயோ ஏசு, இந்த வயசுல கிண்டல் பண்ணா வேற எந்த வயசுல கிண்டல் பண்ணுவாங்க? போயா கேஸுன்னு எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன சார், அவன் யார் தெரியும்ல? மினிஸ்டரோட பையன் சார். நீங்கெல்லாம் இங்க விசாரிக்க வந்தீங்கன்னு தெரிஞ்சாலே இமீடியட்டா வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான் சார். சின்ன விஷயத்த போய் பெருசா எடுத்துக்கிட்டு போங்க சார், போங்க. டேய் சார் போயிடு வர்றா, பீரோ ஓபன் பண்ணுங்க. நான் கூட சீரியஸா தான் அந்த பொண்ணை கிண்டல் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். விளையாட்டுக்கு தானோ. விளையாட்டு, இதுவும் விளையாட்டுக்கு தான்டா. அப்பா அரஸ்ட் வாரண்டோட அந்த ஏசி பரமூர் நம்ம வீட்டுக்கு வந்துக்கிட்டுக்காப்பா. ஏய், அரஸ்ட் வாரண்ட்டை பார்த்து பயப்பட வேண்டியது நாம இல்லடா, அதை கொண்டு வரவன் தான் பயப்படான். பரமகுரு ஏசி நீதானா? என் வீட்டுக்கு போலீஸ்காரன் பாதுகாப்புக்கு தான் இது வரைக்கும் வந்திருக்கான். 30 வருஷமா மினிஸ்டரா இருக்கேன். அரெஸ்ட் வாரண்டோட வந்த முதல் போலீஸ்காரன் நீதான். அப்போ இந்த 30 வருஷத்துல ஒரு தைரியமான போலீஸ் ஆபீசரை முதல் தடவையா மீட் பண்றீங்க. ஏய், எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நான் மந்திரியா இருப்பேன். எத்தனை ஆட்சி மாறி வந்தாலும் நான் போலீஸா இருப்பேன். தம்பி, ரேஷன் கார்டில் தொழில்னு ஒரு காலம் இருக்க பார்த்துருக்கியா? அதில் அப்போவே அரசியல்னு எழுட்டு வந்தவன் நான். ஐயா, சர்டிபிகேட்ல ஜாதின்னு ஒரு காலம் இருக்கு தெரியுமா? அதுல போலீஸ்னு ஃபில்அப் பண்ணோம்னா. ஏய், 5 லட்சம் ஓட்ட பாக்கெட்டில் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கவன் நான். எங்கிட்டே சொல்றியா? பையனை ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போய் சாத்துன்னு சாத்தலாம் வச்சுட்டு இருக்கேன். நீ எப்படி சார், நீங்க மனசு நினைச்சது கரெக்டா சொல்றாரு? மக்கள் மனசு புரிஞ்சவரையா, அதான் இவ்வளவு நாளா மந்திரியா இருக்காரு. இல்ல சார்? நக்கலா? வாயா டிசி. குட் மார்னிங் சார். இவ்வளவு பயம் இருக்குல்ல, சொல்லி அவன் ஆள்கிட்ட சொல்லுங்க. யோ, இது பெரிய இடத்து விவகாரங்க. நீ பாட்டுக்கு நிலைமை புரியாம இங்க வந்து போதினியானா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கெட்ட பேர் வரும். ஒழுங்கா வக்கீல் என்ன சொல்றாரோ அந்த மாதிரி செய். இதா பாரியா, பையனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் இந்த அடிக்கிற உதைக்கிற வேலையெல்லாம் வச்சுட்டு இருக்காத. ஆமா, என்ன வர போலீஸ்காரங்க நீங்களே நீதி வழங்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதெல்லாம் எங்க டிபார்ட்மெண்ட் வேலையா? நேரா பையனை கோர்ட்ல கொண்டு போய் ஒப்படைக்கிற. இதா பார், இந்த கஞ்சா கேஸ், கொலை கேஸ் இது எல்லாமே எனக்கு சுச்சுப்பி. இது ஆஃப்டர் ஆல் ஈவ்டீசிங் கேஸ். சொடக்கு போடுறதுக்குள்ள பையன் முன்னால வந்து நிப்பான், தெரிஞ்சுக்க. எனக்கு மேல சுப்பீரியர் ஆஃபீஸர் வேண்டாங்கிறீங்க. லாயர் கேஸ உடைச்சிருவேங்கிறாரு. ஐயா என்னடானா 5 லட்சம் ஓட்ட பாக்கெட்ல வச்சு சுத்திக்கிட்டு இருக்கேங்கிறாரு. இதுக்கு அப்புறமா அந்த பையன் மேல கை வைக்க நான் என்ன மடையனா? நீங்களே சொல்லுங்க சார். தட்ஸ் குட் சார். என் முதல் கேஸ் வாரண்டோட வேற வந்திருக்கேன். வெறுங்கையோட போனா நல்லா இருக்குமா? நீங்க சொன்ன மாதிரி நேர கோர்ட்டு கொண்டு போய் ஒப்படைச்சிடுறேன். அப்பா, ஏய், கவலைப்படாதடா தம்பி, பயப்படாத. வேணும்னா உன் கூட உங்க அப்பா, டிசி சார், லாயர் சார் எல்லாரும் கூட வரட்டும். சார், சத்தியமா சொல்றேன்,
என் கை உங்க பையன் மேல படவே படாது. அப்படி வா வழிக்கு. விநாயகா பாத்தியாடா, அடிப்பா முதப்பான்னு பயந்துட்டு இருந்தியா, சரண்டர் ஆயிட்டான் பாத்தியா? வாடா, நான் இருக்கேன், வாடா. போலீஸ், கோர்ட்டு, ஜெயிலு இதெல்லாம் அவன் அரசியல் வாழ்க்கைக்கு அஸ்திவாரம். ஏய் ஐயா, என்னடா வண்டி ஏதோ ஸ்லோ ஆயிடுச்சே? அது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் போல இருக்குதுயா. இதெல்லாம் சிட்டில சகஜம்தாங்க. இருக்கிறேன். ஐயா, இது கோட்டு போற ரோடு இல்லையா, ஏதோ ரூட்ட மாத்தி நல்லா குப்பத்துக்கே கொண்டாந்துட்டாயா. எந்த குப்பனை நமக்கு என்னடா, இவங்க பாத்துப்பாங்கடா. கொஞ்சம் சும்மா இருங்க சார். ஐயா, உங்க பையன் இந்த குப்பத்து பொண்ணத்தான் கைய புடிச்சு இழுத்தாயா. ஐயா, வண்டியை வேற நிறுத்தி விட்டாயா. ஓ ரம்பா ரம்பா ரம்பா, ஓ ரம்பா ரம்பா ரம்பா, அடிச்சா நான் நெத்தியில் அடிப்பேன் கொடுத்தா. டேய் இங்க வாடா. நானா சார்? ஆமாண்டா. நான் எதுக்கு சார்? வாடா. வரேன் சார். டேய், நேத்து கமிஷனர் ஆபீஸ்ல என்னடா கலாட்ட பண்ண? வந்து சார், சத்தியமா நான் எதுவும் பேசல சார். குப்பத்து பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கலனா ஒரு போலீஸ்காரன் கூட உயிரோட இருக்க மாட்டான்னு சொன்னேடா. சத்தியமா நான் சொல்லவே இல்ல சார். நீதானா சொன்ன? நல்ல வார்த்தை சொல்லவே இல்ல சார். ஏண்டா இப்படி எல்லாம் சொல்லி போலீஸ்காரன் வேலைக்கு உழ வைக்கலாம்னு சார்? பாத்தியா? எங்க வீட்ல நாங்க உழ வைக்கிறதில்ல சார், ரோட்டுக்கல்ல தான் சார் சாப்பிடுறோம். என்னடா இவன் பம்ப விலைக்கு வாங்குறான்? ஐயா ஐயா, அவன் பிளான் பண்ணி நம்மள ஏதோ பண்ண போறான் ஐயா. அப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. டிசி இருக்காரு, வக்கீல் இருக்காரு, பாத்துப்பாங்கடா. சார் இந்த அடிதடில ஏன் டிபார்ட்மெண்ட் இல்ல சார், இவரு டிபார்ட்மெண்ட் சார், இவரு டீல் பண்ணிக்குவாரு சார். எங்கிட்ட டீல் பண்றது? அதுக்கு முன்னாடி அவங்க எங்களை டீல்ல விட்டுருவாங்களே. யோ சும்மா இருயா, நீயும் பயந்து இருக்கிறவங்களை பயமுறுத்திட்டு இருக்க. சார் தைரியமா இருங்க சார். தம்பி கவலைப்படாதீங்க, நான் இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயா ஐயா, வக்கீல் போறாரு, என்னன்னு கேளுங்க ஐயா. ஏய் வக்கீல், நீ எங்கயா போற? சார் எப்படியாவது உங்க பையனை உசுரோட கோர்ட்டு கொண்டாந்துருங்க சார், நான் ஜட்ஜ் ரெடி பண்ணி வைக்கிறேன். என்னடா சொன்ன? மந்திரி பையனா ஆக்ஷன் எடுக்க மாட்டோமா? ஏண்டா டிவிக்கு போயிடுவீங்களா? பேப்பர்ல சொல்லிடுவீங்களா? சார் நம்ம லஞ்சம் வாங்கினதா சொல்லி நம்மள நாரடிச்சிடுவானா? சத்தியமா நான் சொல்லவே இல்ல சார். சொன்னியடா? யோ இல்ல, நான் விட்டு தொலைய வேண்டியதானே ஐயா. சொல்லவே இல்ல சார். சொன்னடா? சத்தியமா நான் சொல்லவே இல்ல. என்ன மிஸ்டர் பரமகுரு, அவன் தான் இல்லன்னு சொல்றால, வாங்க போலாம். அது எப்படி சார் போலாம்? டேய், நான் மந்திரி பையனை பிடிக்கலன்னு உனக்கு தெரியுமாடா? வாடா. சொன்னா கேளுங்க, வேண்டாம். வாடா, உள்ள இருக்க பாரு. ஆமா சார், என் தங்கச்சி மண்டி உடைச்சு இவன் தான் சார். தேங்க் யூ சார். குணா நாகராஜ் எல்லாம் ஓடுங்கடா. ஏய் மாரி, எங்கடா ஓடுறீங்க? அம்மா குப்பத்து பொண்ண கைய புடிச்சிருந்தோம், மாட்டிக்கிட்டா. என் தங்கச்சி மண்டி உடைச்சது அப்பா இன்னைக்கு காப்பாத்துங்கப்பா, கூட்டம் நிறைய இருக்குப்பா. உள்ள வந்து மறிச்சிடுவேன். இங்க பாருங்க, யாரும் அந்த பையனை வெளியில இழுக்காதீங்க. வெளிய வா. யாரும் அந்த பையனை கீழே போட்டு மிதிக்க கூடாது, மிதிக்கவே கூடாது. இவனை படுக்க வச்சு அடிச்சா தூங்கிடுவான், இவனை நிக்க வச்சு ஆப் அடிக்கணும். இப்ப எங்க தங்கச்சிங்களை பார்த்து மச்சான் நான் கூப்பிட சொல்றேன். இப்ப நானும் கூப்பிடுறா. ஐயா, வயசு பையன் அடி தாங்குவாயா? நீங்க வயசான ஆளு, அடி தாங்க மாட்டீங்க. ஏண்டா பொறம்போக்கு இன்னா தைரியம் உனக்கு? இந்த நல்லாங்குப்பத்தை நல்லாமா பொண்ணு மேலே கைய வச்சுக்கினீங்க சாமாரி. நான் அடிக்கிற அடியில இனிமே நீ எந்த பண்ணி நினைச்சுக்கோ. யாரும் அவசரப்பட்டு பையன் கையை காலை முறிச்சிடாதீங்க. நிறுத்துங்கடா. இனிமே வாழ்க்கையில இவன் எந்த பொண்ணையும் நினைக்க கூடாது. நம்ம மறுபடி அடிச்சா வாங்கடா, ரெஸ்ட் எடுத்து வந்து திருப்பி அடிப்போம். ஏய் பரமகுரு, பையனை கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போறேன், குப்பத்துல வந்து மாட்டி விட்டுறா. சார் நான் கொடுத்த வாக்கை எப்பவுமே காப்பாத்துவேன். என் கை உங்க பையன் மேல பட்டுச்சா? டிசி சார் கூட சாட்சி. சார் என் கை பட்டுச்சா சொல்லுங்க. ஆமா அட்வொகேட் சாருங்க. அவன் தான் அப்பவே ஓடிட்டானே ராஸ்கல். இப்பவும் சொல்றேன் சார், என் கை உங்க பையன் மேல படல. உங்க கை பட்டா என்ன, படாட்டா என்ன? அதான் ஊர்க்காரங்களே பீஸ் பீஸா பிச்சிட்டாங்களே.
சார் இவனை கோர்ட்டுக்கு கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்ல. நேரா ஹாஸ்பிடல் அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் தான். அத அவர்கிட்ட சொல்லியா? அவர்கிட்டயா? தேங்க்யூ சார். போஸ்ட்மார்ட்டம். ஐயோ ஏ ராசா போஸ்ட்மார்ட்டம் தான். உன்னை இப்படி அடிச்சு போட்டானுங்களே. ஏந்திரா ஏந்திரு. டேய் 5 லட்சம் ஓட்ட பாக்கெட்ல வச்சுட்டு சுத்திட்டு இருக்கேன் நானு. நான் யாருன்னு காட்டுறேன்டா. ஆமா நீங்க யாரு சார்? அட பாவி. பிரபாகர், எதுக்காக என்ன தேடி 2 தடவை ஆஃபீஸ்க்கு வந்த? ஏன் சார், நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் பார்த்து அந்த ரவுடிங்க என்ன அடிச்சு கொன்னுடுவாங்களா சார்? யாருப்பா சொன்னாங்க? என்னோட அம்மா ரொம்ப பயப்படுறாங்க சார். எங்க அம்மாவுக்கு நான் ஒரே புள்ள சார். சின்ன வயசுல எங்க அப்பா இறந்துட்டாரு. கூலி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு தான் சார் எங்க அம்மா நான் படிக்க வைக்கிறாங்க. இப்போ நான் BA செகண்ட் இயர் படிக்கிறேன் சார். நான் எங்க அம்மாவுக்கு உயிர் சார். சார் நான் நல்லா இருக்கணும்னு எங்க அம்மா நினைக்கிற மாதிரி தான் சார் ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி நல்லா இருக்கணும்னு அந்த 3 ஆஃபீஸர்ஸும் போராடினாங்க. எந்த 3 ஆஃபீஸர்ஸ்? யூனிவர்சிட்டி, கிராண்ட் கமிஷன்ல இருந்து காலேஜஸ் அப்ரூவ் பண்ற ஆஃபீஸர்ஸ். கொஞ்ச நாளுக்கு முன்னால நடந்த கலவரத்துல இறந்து போனாங்களே அந்த ஆஃபீஸர்ஸா? சார் அவங்க கலவரத்துல சாகல சார், அவங்கள அடிச்சு கொன்னுட்டாங்க சார். என்னப்பா சொல்ற? சார் நான் படிக்கிற நேரம் போக மீதி நேரம்லாம் பார்ட் டைமா கார் டாக்ஸி ஓடிட்டு இருக்கேன் சார். ஏன் கார் டாக்ஸில தான் சார் ஒரு நாள் அந்த 3 ஆஃபீஸர்ஸையும் ஒரு இடத்துக்கு கூட்டு போனேன். சார் நான் எங்க அம்மா கொடுத்த சத்தியத்தையும் மீறி உங்களை பார்க்க வந்திருக்கேன்னா அது உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கையில தான் சார். சார் நீங்க எங்க கூப்பிட்டாலும் சாட்சி சொல்ல நான் வரேன் சார். அந்த கொலைகார பாவங்களை தண்டிக்காம விடக்கூடாது சார், தண்டிக்காம விடக்கூடாது சார். 20 வயசான உனக்கு எவ்வளவு துடிப்பு இருந்தா இதே லட்சியமா நினைச்சு IPS படிச்சுட்டு வந்தவன் நான். சொல்லிட்டேல்ல, நான் பாத்துக்கிறேன். விடுங்கம்மா, சின்ன பையனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க. ஐயா இவன் சொல்றது போய், இவன் சொல்றது எதையுமே நம்பாதீங்க. யாரும் எந்த ஆபீசரையும் அடிச்சு கொல்லவும் இல்ல, அதை இவன் பார்க்கவும் இல்ல. கிறுக்கு போய கொஞ்ச நாளா இப்படித்தாயா யார பார்த்தாலும் எதை பார்த்தாலும் கொலை கொள்ள அது இதுன்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்காயா. டாக்டர் கிட்ட கூட கூட்டிட்டு போனேன். கொஞ்ச நாள் மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டா சரியா போடுன்னு சொல்லிருக்காங்கயா. ஆமாங்கயா. ஒரு உண்மையை மறைக்க பெத்த மகனே பைத்தியக்காரன் ஆக்கிட்டீங்களா? பைத்தியமா இருந்தாலும் என் மகன் உயிரோட இருப்பானையா. ஐயா இதெல்லாம் பெரிய இடத்து பொல்லாப்பையா. இதுல என் மகன் பேரை சேர்த்து விசாரணை பண்ணா பாதிக்கப்பட போறது இவன் உயிர் தானையா. ஐயா 3 கொலையை மறைக்கிறதுக்கு 30 கொலை பண்ணவனுங்களுக்கு இவன் என்னையா, இவன் உயிர் பெருசாயா. ஐயா என் புள்ள படிக்க வேணாயா, வேலைக்கு போக வேணாயா, கடைசி வரைக்கும் என் கூடவே என் புள்ள உயிரோட இருந்துட்டா போதையா. ஐயா தயவு செஞ்சு இந்த கேஸை இப்படியே விட்டுருங்க ஐயா, விட்டுருங்க. அம்மா, நீங்க பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் நடக்காது. பயம்ங்கிற ஒரு வார்த்தையில தான் நீதி சேர்த்துட்டு இருக்கு. அவன் உங்ககிட்ட பண்ண சத்தியத்தை மீறி என் மேல நம்பிக்கை வச்சு வந்த பையனை காப்பாத்துறதுல உங்களை விட நான் கவனமா இருப்பேன். குற்றவாளிகளை பிடிக்கிறது மட்டும் எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேலை இல்ல, நல்லவங்களை காப்பாத்துறதும் தான். உங்ககிட்ட அதிகாரம் துப்பாக்கி நிறைய போலீஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனா எனக்கு என் புள்ள மட்டும்தாங்க இருக்கா. தயவு செஞ்சு அவனை காட்டி கொடுத்துறாதீங்க ஐயா. காட்டி கொடுக்கறதா?
நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க பையன் மேல ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட அதுக்கு நான் பொறுப்பு. உங்களுக்கு தேவையான பாதுகாப்பை நான் கொடுக்கிறேன். தைரியமா போங்க. கூப்பிட்டுக்க. என்னப்பா சொல்ற? ஊர்வலத்தை கலவரமா மாத்திட்டாங்களா? ஆமா சார். அவங்க ஏற்கனவே கொண்ட அந்த 3 ஆபீசர்ஸோட டெட் பாடி மறைக்கணுங்கிறதுக்காக 30 பேரை சாகடிச்சிருக்காங்க. அதை நேரில் பார்த்த ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிருக்கான் சார். சார், இந்த விசாரணை முடிகிற வரைக்கும் அந்த பையனுக்கு நாம தான் பாதுகாப்பு கொடுக்கணும். அது மட்டும் இல்ல சார், இந்த கலவரத்தை கிரியேட் பண்ண ரவுடிகளை பிடிச்சா பெரிய வேபிஸ்ல பல பேர் பிடிபடுவாங்க. ப்ரொசீட். தேங்க்யூ சார். Paramaguru, Assistant Commissioner of Police. வணக்கம் டிஜிபி சார். வணக்கம். போலீஸ்லயே பெரிய பதவிக்கு வந்திருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. உட்காருங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் தயங்காம கேளுங்க. டிஜிபிக்கு ஹெல்ப்பா? எல்லாரும் போலீஸை தேடி உதவி கேட்டு வருவாங்க. ஆனா நீங்க போலீஸுக்கே உதவி பண்றேன்றீங்க. தேங்க்ஸ். ஆபீசர்ஸ் கொலைய பார்த்த விட்னஸ் ஒருத்தன் இருக்காண்டா. கொலை பண்றது பெருசுலடா, விட்னஸ் இல்லாம பண்ணணும். அவனை தேடி பிடிச்சு தீத்துருங்கடா. வாடா. அம்மா, உடனே ஊருக்கு கிளம்பணும்னு சொல்றேன். நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல. எக்ஸாம் எழுதலன்னா 2 வருஷம் படிப்பு வீணா போயிடுமா? படிப்பாவது மண்ணாவது. பரீட்சை எழுதலனா 2 வருஷம் படிப்பு தானே போகும். ஆனா இங்க இருந்தா உன் உயிரே போயிடும்டா. வாடா. பரமகுரு சார் ரொம்ப நல்லவருமா. தைரியமா இருங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்காருல. அவர் இருக்க வரைக்கும் ஒருத்தனை மேல கை வைக்க முடியாது. இங்க பாரு, இனிமே ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. ஏடா போயிட்டு ஏடா. போடா. வேணாம்மா, எக்ஸாம் இருக்குமா. பரமகுரு சார் கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாமா? ஒண்ணும் சொல்ல வேண்டாம், போய் உட்காரு. அம்மா, என்னடா? நான் சொன்ன கொலைகாரங்க இவங்கதாம்மா. என்னடா சொல்ற? ஆமாம்மா, இவங்க அவங்கள கொலை பண்ணும்போது நான் பார்த்தேம்மா. நீ போட உள்ள. அம்மா, போட உள்ள. போ. ஏமா, இந்த பிரபாகர் வீடு எங்க இருக்கு? சொல்லுமா. நாங்க இந்த ஏரியாவுக்கு புதுசு. நீங்க அங்க யார்கிட்டயாவது விசாரிச்சு பாருங்க. டேய் வாங்கடா. நில்லுமா. பேக் எடுத்துட்டு போமா. டேய், இங்க பிரபாகரன் வீடு எங்கடா இருக்கு? இப்ப நீங்க பேசிட்டு இருந்தீங்களே, அதான் பிரபாகரோட அம்மா. டேய், நம்மளை ஏமாத்திட்டாடா. அம்மா, அந்த கொலைகாரங்க நம்மள கண்டுபிடிச்சு வந்துட்டு இருக்காங்கம்மா. ஐயோ, சீக்கிரம் வாடா. டேய், அவன் எங்க போனாலும் விடக்கூடாது. தேடி புடிங்கடா.
தம்பி தம்பி உன்னோட சீட் நம்பர் என்னப்பா? போயா போயா சீட்டுப்பா. என்னமாச்சு சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. இருப்பா என்ன கேக்குது சொல்லுங்கம்மா. பிரபாகர் எங்க சொல்லுங்க. முதல்ல ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு தைரியமா இருங்க. போயிருக்கால பயங்கடா சொல்லு. நான் அம்மா வந்திருக்கேன்டா. நான் அம்மா வந்திருக்கேன் பாரு. நமக்கு இந்த பொல்லாப்பெல்லாம் வேணாண்டா. நாம இந்த ஊரை விட்டே போயிடலாம். வா 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 போயிடலாம். வா பிரபாகர் வா போலாம். பிரபா என்ன பையன்டா நீ? கண்ணாடி அங்கேயே மறந்து விட்டுட்டு வந்துட்டியே. நான் பத்திரமா எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன். இரு இரு நானே போட்டு விடுறேன். பிரபா வா போலாம். அம்மா உன்னோட கண்ணாடியை பத்திரமா கொண்டு வந்துட்டேன். ஆனா உன்னை காப்பாற்ற முடியலையே. உன்னை காப்பாற்ற முடியலையேடா.
சொன்னேன். அவன் சின்ன பையன், கொலை அது இதுன்னு உளறான், விட்டுடுங்கன்னு கேட்டீங்களா? நீங்க அவன் எனக்கு ஒரே பையன், பைத்தியமா இருந்தாலும் அவன் என்கிட்ட எடுத்துட்டு போட்டு சொன்னேனே, கேட்டீங்களா? இப்ப பாத்தீங்களா? அவனை போடமா கொண்டு வந்து போட்டுட்டாங்க. பாருங்க, இப்ப உங்களுக்கு திருப்தி தானே? இந்த பெரிய இடத்து பொல்லாம் வேண்டாம், ஊரை விட்டே போயிடலான்னு சொன்னேன்னு. பரமகுரு சார் ரொம்ப நல்லவரு, நமக்கு ஒண்ணும் ஆகாது, அவர் பார்த்துக்குவாரு, நீ தைரியமா இருமான்னு சொன்னானே. அப்படி நம்பி சொன்னவனே காப்பாத்தாம விட்டுட்டீங்களேயா? ஏன் விட்டுட்டீங்க? ஏழை பையன் தானே அலட்சியமா விட்டுட்டீங்களா? இல்ல படிக்காதவ தானே அக்கறை இல்லாம விட்டுட்டீங்களா? என் பிள்ளை மேல ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் பொறுப்புன்னு சொன்னீங்கல்ல, இப்ப இவனை நாரா கிழிச்சு கொண்டு வந்து போட்டிருக்காங்களே. என் புள்ள உயிரை காப்பாற்ற முடியாது இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் எதுக்கு? எதுக்கு உனக்கு இது காக்கி சட்டை எதுக்கு? லாக்அப் திறந்து இந்த 3 ரவுடிகளை வெளியே கூட்டிட்டு வாயா. சரிங்க சார். குட் மார்னிங் சார். ரவுடி சிவா மேல போட்டிருந்த எஃப்ஐஆர் காப்பி எடு. சார். சிவா மேல போட்ட எஃப்ஐஆர் கிழிச்சிட்டீங்களா சார்? அப்புறம் எப்படி சார் அவன் மேல ஆக்ஷன் எடுக்க முடியும்? டேய், அவனை பார்த்தா கோர்ட்டுக்கு கொண்டு போய் தண்டனை வாங்கி தர மாட்டேன். பார்த்த இடத்துல கண்ட துண்டமா வெட்டிடுவேன். போய் சொல்லு. அவுட். கெட் அவுட். ஐயா, 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 ஐயா. என்னடா, என்னாச்சு? ஐயா, அந்த பரமகுரு ஏசி என்னை வெறி பிடிச்ச மாதிரி தேடிட்டு இருக்கான் ஐயா. அவன் கையில சிக்கினா என்னை கொன்னே போடுவான் ஐயா. ஐயா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஐயா. பயமா? உனக்கா? டேய், இந்த வார்த்தையை முதல் தடவை நான் உங்ககிட்ட கேட்கறேன்டா. ஏண்டா, நாம பார்க்காத போலீஸா, நாம விலை பேசாத வக்கீலா, நாம மிரட்டாத ஜட்ஜா? ஐயா, நாம இப்படி எல்லாம் பண்ணுவோம்னு தெரிஞ்சுதான் அவன் என் மேல இருக்கிற எஃப்ஐஆர் காப்பியை கிழிச்சு போட்டான் ஐயா. இது ஒரு கேஸை எடுக்காம பர்சனல் வெஞ்சன்ஸை எடுத்துக்கிட்டு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அவன் என்ன கொல்லாம விட மாட்டான் ஐயா. அப்படியா? அவ என்னடா நம்மள ஃபாலோ பண்றது? அவனை நாம ஃபாலோ பண்ணுவோம்டா. நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. இப்ப சாரோட உயிருக்கு ஆபத்து வந்திருக்கான், அதனால நம்ம கிட்ட பாதுகாப்பு கேட்டு வந்திருக்காரு. பரமகுரு, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவருக்கு பாதுகாப்பா நீங்க தான் வரணும்னு சாரே விரும்புறாரு. ஐம் சாரி சார். நான் டீல் பண்ணிட்டு இருக்கிற அந்த பிரபாகர் கொலை கேஸ்ல இப்பதான் சில முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த சூழ்நிலையில அந்த கேஸை விட்டுட்டு நான் எப்படி சார் டிபேட் ஆக முடியும்? பரமகுரு, இது ஹோம் மினிஸ்டரோட பர்சனல் இன்ஸ்பெக்ஷன், அதை நம்ம மீற முடியாது. அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து அவர் உயிரை காப்பாத்தி டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஏசி சார் ஏதோ முக்கியமான கேஸ்ங்கிறாரு, அதை கூட அப்படியே விட்டுட்டு என் பின்னாடி அனுப்புறீங்களே, ரொம்ப தேங்க்ஸ் டிஜிபி சார். செக்யூரிட்டி ஐயா, அந்த வாட்ச்மேனும் நீங்க எல்லாரும் வீட்ல போய் ரெஸ்ட் எடுங்க. ஐயா, அப்ப பாதுகாப்புக்கு
அதுவா? அதான் அரசாங்கத்துல இருந்தே அனுப்பிச்சிருக்காங்களே, பரம குரு. உங்க வேலையை அவரு பார்த்து பாரு. சரிங்க ஐயா. வாடா, ஏன் பயப்படுற? தைரியமா வாடா. என்ன சிவா, இந்த பரமகுருவை பார்த்து பயந்துட்டியா? இப்ப இவன் உன்னை பிடிக்கிற போலீஸ் ஆபீசர் இல்லடா, அந்த டியூட்டில இருந்து தூக்கிட்ட. இப்ப இவன் என் பாதுகாப்புக்காக வந்திருக்கிற பாடி கார்டு, செக்யூரிட்டி. உன்னை ஒன்னும் பண்ண முடியாது. வாடா. ஏய் பரமகுரு, உன்னை எதுக்காக பாடி கார்டை போட்டிருக்கான்னு இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டியா? சிவா நாயருக்கு உயிர். அவன் எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்கான். அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. ஏன் சிவாவை ஃப்ரீயா விட்டுடு. பிடிவாதமா முடியாதுன்னு சொன்னா இப்போ ஒரு வாரம் தான் பாதுகாப்பு கேட்டிருக்கேன். அது ஒரு மாசமாகும், ஒரு வருஷமாகும். ஏன் நீ ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இதே வீட்டுல பாடி கார்டுங்கிற பேர்ல வாட்ச்மேனா இருக்க வேண்டிய வரும். உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க என்ன நடந்தாலும் அதை உடனே கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். நல்லா யோசிச்சு முடிவு படு. டேய் சிவா, வாடா. பாருங்கய்யா, உங்களை எதிர்த்துட்டு யாராலையும் வாழவே முடியாது. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உங்க வாசல்ல வந்து உட்கார்ந்தே தீரணும். வெல்கம் குரு. மனசு மாறி வந்துட்டியா? நானும் நிறைய பார்த்துருக்கேன். ஐயா பவருக்கு முன்னால ஆஃப் ஆகாத ஆளுகளே கிடையாது. என்ன வேணும்னாலும் கேளு, கொடுப்பார். ஓ, பரமகுரு, சிரிச்சா என்னை விட நல்ல சிநேகிதனும் இல்ல, மொரச்சா என்னை விட மோசமான எதிரியும் இல்ல. நல்லா யோசிச்சு பார்த்தேன் சார். நீங்க அவன் மேல உயிரே வச்சிருக்கீங்க. அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உங்களால தாங்கிக்க முடியாது. எதுக்கு அவனை போய் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு? பேசாம உங்களோட ஒத்து போயிடலன்னு முடிவு பண்ணிட்டேன். டேய் பாத்தியா, பயந்துட்டு இருந்தியே. என் வீட்டை தேடி வந்தவன் எவன்டா இது வரைக்கும் எனக்கு ஒத்து போகாம இருந்திருக்கான்? பாரு, பரமகுருவே நம்ம வழிக்கு வந்துட்டாரு. கேளு பரமகுரு, உனக்கு என்ன வேணும் கேளு. எனக்கு என்ன சார், எனக்கு தேவை இவனோட உயிர். ஐயா! பரமகுரு! அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். எது நடந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணுமா? கொடுக்கத்தான் போறேன். இவன் உன்னை கொல்ல வந்தான், அதனால நான் அவனை சுட்டுட்டேன்னு. என்ன ஷாக் ஆயிட்ட? இப்ப கூட உன்னை கொன்னுட்டு ஒரு வார்த்தை சேர்த்தா போதும். வந்தவன் உன்னை கொன்னுட்டான், அதனால அவனை நான் கொன்னுட்டேன்னு. என் பாதுகாப்புல இருக்கும்போது நீ செத்து போனா என் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கேவலம். அதான் உயிரோட விட்டுட்டு போறேன்.
ஆமா, என்ன சொன்ன? ம், வாழ்நாள் பூரா என்ன வாட்ச்மேனை வச்சுக்க போறியா? வச்சுக்க, நான் ரெடி. என்னப்பா சொல்ற? 3 அதிகாரிங்க கொலைக்கு காரணம் ஜெயபிரகாஷா? ஆமா சார், அவன் மேல உடனே ஆக்ஷன் எடுக்கணும். பரமகுரு, ஜெயபிரகாஷ் ஒரு விஐபி. அவர் மேல ஆக்ஷன் எடுத்தா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இல்ல, கவர்மெண்ட்டுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். சரி, நீ சொல்ற மாதிரி அவரை அரெஸ்ட் பண்ணி கோர்ட் வரைக்கும் கொண்டு போறேன்னு வச்சுக்கோ. அவரை குற்றவாளி நிரூபிக்கிறதுக்கு நம்ம கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? அதனாலதான் விசாரணை கமிஷன் வைக்க சொல்றேன். அவங்கள விசாரிச்சா எல்லா உண்மைகளும் வெளியே வரும். விசாரணை கமிஷன் வைக்கிறதுக்கு போலீஸ்க்கு அதிகாரம் கிடையாதுன்னு உனக்கு தெரியாது? அதான் சார், அதிகாரம் இருக்கிற 3 பேரை கூட்டிட்டு வந்திருக்கேன். யார்ப்பா இவங்க எல்லாம்? கொலை செய்யப்பட்ட 3 ஆபீசர்ஸோட ஃபேமிலி. இவங்க மனு கொடுத்தா விசாரணை கமிஷன் வச்சுதானே சார் தீரணும். சார், எங்க வீட்டுக்காரங்க கலவரத்துல இறந்து போனாங்கன்னு தான் நாங்க நினைச்சோம். ஆனா அவங்கள கொலை செஞ்சுட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப துடிச்சு போயிட்டோம். அந்த குற்றவாளிகளை நீங்க தான் எப்படியாவது கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி தரணும். கவலைப்படாம போங்க, உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். நிச்சயம் நான் ஏற்பாடு பண்றேன். 30 பேர் உயிரிழக்க காரணமான கலவரத்தை உருவாக்கினவங்களை விசாரிக்கிறதுக்கு அரசாங்கம் ஓய்வு பெற்ற ஜட்ஜ் திரு வீரேந்திர சிங் அவர்களை நியமிச்சிருக்கு. ஆனரபிள் ஜஸ்டிஸ், ப்ளீஸ். நான் ஓய்வு பெற்ற நீதிபதி. ஆனா நீதிக்கு ஓய்வுங்கிறதே இல்லை. அதனால இந்த பொறுப்பை ஏத்துக்கிறதுல நான் மனசார பெருமைப்படுறேன். சார், பிரகாஷ் மாதிரி கொடூரமான குற்றவாளிங்க இந்த நாட்டில் சுதந்திரமா நடமாடுற வரைக்கும் நீதித்துறைக்கும் காவல்துறைக்கும் மட்டுமல்ல சார், ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு அவமானம். அவனுக்கு எதிரான சாட்சிகளையும் ஆதாரங்களையும் கமிஷன் முன்னால் ஒப்படைங்க. சட்டப்படி அவனுக்கு தண்டனை கிடைக்கும். எஸ் சார். வீரப்பன். ஆமா, நான் இன்னும் கேள்வியே கேட்கல, தலையை குனிச்சிட்டீங்க. ஏதாவது தப்பு பண்ணிருக்கீங்களா? 4 மாசத்துக்கு முன்னாடி நடந்த அமைதி ஊர்வலத்துல நீங்களும் பாதுகாப்புக்கு போயிருந்தீங்களா? ஆமா சார். ஊர்வலம் எப்படி கலவரமா மாறிச்சு? அது எனக்கு தெரியாது சார். உங்களுக்கு தெரியும்? சத்தியமா எனக்கு தெரியாது சார். அத பத்தி ரிப்போர்ட் கூட கமிஷன் கிட்ட அப்பவே ஒப்படைச்சிட்டேன் சார். நான் கேக்குறது உண்மையான ரிப்போர்ட் சார். அதுதான் சார் உண்மையான ரிப்போர்ட் சார். உண்மையான ரிப்போர்ட்டோட நான் மீட் பண்றேன். கலவரம் நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இறந்து போன 30 பேரோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை நான் ஏற்கனவே கவர்மெண்ட்ல சப்மிட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ரிப்போர்ட் அது இதுன்னு கேட்டா எப்படி சார்? 27 பேரோட ரிப்போர்ட் சரியா இருக்கு. ஆனா அந்த கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் 3 பேரோட ரிப்போர்ட் அது சரியானது தானா? கலவரம் நடந்த 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவங்க இறந்துட்டு தான் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு சந்தேகம் வந்திருக்கு. சார், நானும் கவர்மெண்ட் ஆபீசருங்கிறத மறந்துட்டு பேசுறீங்க. நான் கொடுத்த ரிப்போர்ட் சரியானதுதான். நீங்க பேசுற விதத்திலே அது சரியில்லைன்னு தோணுது. டாக்டர், அப்படி ஒரு ரிப்போர்ட் கொடுக்க சொல்லி யாராவது த்ரெட்டன் பண்ணாங்களா? நோ நோ, நீங்க தான் சார் இப்போ என்ன த்ரெட்டன் பண்றீங்க. நான் கொடுத்த ரிப்போர்ட் கரெக்டான ரிப்போர்ட் தான். ஓகே, தேங்க்யூ டாக்டர். கமிஷன் தலைமை பொறுப்புல இருந்து நான் விலகிடுறதா கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் அனுப்பியிருக்கேன். சார், நீ ஃபர்தரா நான் இதை பத்தி பேச விரும்பல. யூ கேன் கோ நவ். அநீதியை கண்டு உங்களை மாதிரி நேர்மையான ஆபீசர்ஸ் பயந்தா அப்போ ஜனங்களோட கதி? இந்த விசாரணை மட்டும் நடக்காம போனா ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு அரசாங்கமே பயந்த மாதிரி ஆடும் சார். வேண்டாம் சார், ப்ளீஸ் விலகிடாதீங்க. பரமகுரு, அந்த அரக்கங்கிட்ட உயிர் பிச்சை கேட்டு என் குடும்ப குழந்தைங்களை காப்பாத்தி கொண்டு வந்திருக்கேன். என் வீட்டுக்கார மனசை மாத்திடாதீங்க. இது பாருங்கம்மா, உங்க கணவரால மட்டும்தான் அந்த ஜெயபிரகாஷ் சட்டத்துக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்த முடியும். அதுக்கு முன்னாடி எங்க குடும்பத்தை அவன் எங்க நிறுத்திருந்தான்னு தெரியுமா? 13th floor. நீ எனக்கு எதிரா என்கொயரி கமிஷன் போடுறியா? அத கேட்ட என் ஃபேமிலி எல்லாம் பயந்து நடுங்குறாங்கடா. அப்போ உன் ஃபேமிலியும் பயந்து நடுங்கணும் இல்லையா? டேய், நீ நினைக்கிற மாதிரி நான் சாதாரண ஆள் இல்ல. உங்களை அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன், கட்டி போட மாட்டேன், வெட்ட மாட்டேன், ஷூட் பண்ண மாட்டேன். ஆனா ஒண்ணு, இவ்வளவு இந்த குழந்தையோ அவனோ அந்த பொண்ணோ அவனோ யாராவது ஒரு ஆள்
இங்க இருந்து குதிச்சிருங்க. குதிங்க குதிங்க குதிங்கடா. என்ன பயமா இருக்கா? நாங்க இருக்கோம். உங்களுக்கு பயமா இருந்தா எங்க ஆளுங்க ஒருத்தரா தூக்கி போட்டுடுவாங்க. இத பார், உனக்கு நான் தானே வேணும். நான் சாகுறேன். என் ஃபேமிலி விட்டு இவங்களை ஒண்ணு செஞ்சிடாத. நான் சாகுறேன். தாத்தா நீ குதிக்க வேண்டாம், நானே குதிக்கிறேன். குதிடா. அவர் இனிமே உங்க பிரச்சனைக்கே வர மாட்டாரு. எங்களை விட்டுடுங்க. நீங்க எங்கிருந்தோ வந்தவங்க, இது என்னோட இடம். மறுபடியும் கமிஷன் போனீங்க, உங்க குடும்பத்துல ஒருத்தரையும் விட்டு வைக்காம வெட்டி சாச்சிடுவேன்.